ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கனகா சடுப்பாங்கிற. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, முளைக்கீரை வாங்கி நல்லா ஆஞ்சிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு 2 காஞ்ச மிளகா எடுத்து வச்சுருக்கேன். முளைக்கீரை போட்டு இன்றைக்கி நம்ம பைத்தம்பருப்பு போட்டு கூட்டு தான் பண்ண போகிறோம். அதுக்கு காம்பினேஷனாக தக்காளி தயிர் பச்சடி தான் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு கீரை பண்ணுறதுக்கு ஒரு வானாவை அடுப்பில் போட்டுருக்கேன். இது பச்சடிக்கும் ஒரு வானாவை அடுப்பில் போட்டுருக்கேன். ரெண்டுலேயும் ஒவ்வொரு 2 ஸ்பூன் எண்ணெய் குத்தின்னு இருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சின்ட்டுருக்கு. இப்போது இது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம தக்காளி பச்சடிக்கு வதக்க போட்டுட்டு அதுக்கப்புறம் கீரையை பண்ணலாம். தக்காளி ஒரு 4 பழுத்த தக்காளியாக எடுத்து கட் பண்ணி வச்சுட்டுருக்கேன். இதுக்கு நீட்டாக 2 பச்சை மிளகா போட்டுருக்கேன். காரத்துக்கு இதை தான் ஒரே ஒரு வரமிளகா வாசனைக்கு போட்டுக்கிறேன். கிள்ளி ஒரே ஒரு வரமிளகா போட்டுன்ட்டு பச்சடிக்கு கடுகு நல்லா வெடிக்கட்டும். தக்காளி தயிர் பச்சடி வதக்கி தயிரில் கலந்தோம்னா அன்னதரேஷன் நீங்கள் சூப்பராக இருக்கும். கீரை சாதம் பிசைஞ்சிட்டு இந்த தக்காளி தயிர் பச்சடி தொட்டுன்னு சாப்பிட்டோம்னாலே அதுவே போதுமானதாக இருக்கும். அதனால் நான் இன்றைக்கி தக்காளி தயிர் பச்சடி பண்ணுறேன். கடுகு வெடிக்கட்டும். கடுகு நல்லா வெடிக்கட்டு. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டுருக்கேன். உளுத்தம்பருப்பு நல்லா செவக்கட்டும். உளுத்தம்பருப்பு நல்லா செவந்துருச்சு. இப்போது நம்ம இதில் கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு இது கூடவே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம். 2 மிளகா கட் பண்ணி வச்சுருந்தோம், அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இந்த பச்சடிக்கு தேவையான உப்பை இப்போ சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்துனோம்னா தக்காளி நல்லா கூழாக வதங்கும். ஒரு கலரி விட்டுட்டு இப்போ நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அளவுக்கு உப்பு போடுறேன். சால்ட்டு போட்டு இது நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம பெருங்காயம் சேர்த்துக்கலாம். வாசனையாக இருக்கும். இப்பயே சேர்த்துட வேண்டாம். கொஞ்சம் நல்லா வதங்கட்டும், கூழாக வதங்கட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் கீரையை பண்ணிடலாம். பொரிச்ச கீரை. அதுக்கு ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு பைத்தம்பருப்பை குக்கரில் வேக வச்சுருக்கேன். அதை வெந்ததையும் எடுத்து கீரையை பண்ணிடலாம். இந்த பக்கம் கீரைக்கு 2 காஞ்ச மிளகாயை போட்டுக்கிறேன். காஞ்ச மிளகாயை போட்டுட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு போட்டு இதை நல்லா பொரியட்டும். உளுத்தம்பருப்பு நல்லா செவந்துடுது. இப்போ நம்ம கீரையை அள்ளி அப்படியே இதில் வச்சுக்கலாம். வச்சுட்டு அதுக்கு இது மேலேயே கொஞ்சோண்டு பெருங்காயம், இந்த கீரைக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். மேலேயே பாருங்கள், இந்த அளவுக்கு கல் உப்பு சேர்த்துட்டு இது அப்படியே நல்லா வதங்கி வரட்டும், பார்க்கலாம். இந்த பக்கம் அதுக்குள்ளே தக்காளி பச்சடிக்கு நல்லா இப்படி நம்ம அப்பப்போ கலரி விட்டுக்கலாம். சிம்மில் தான் வச்சுருக்கேன். நல்லா மெதுவாக சுருங்கட்டும், குழவாக வேகட்டும், பார்க்கலாம். இந்த பக்கம் இது கொஞ்சம் இதுவாகட்டும். இதில் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி விட்டுக்கலாம். கீரைக்கு ஒரு 1/2 டம்ளர், அவ்வளோதான். கொஞ்சமாக தான் தண்ணி விட்டுருக்கேன். இது நல்லா சுண்டி வரட்டும். இப்போது தக்காளி பச்சடிக்கு நல்லா வதங்கிடுது. இப்போது இந்த தக்காளி பச்சடியை இப்படியே நம்ம பெருங்காயம் போட்டு இப்படியே நம்ம தயிரில் கலந்தாலும் கலக்கலாம். நான் இப்போது இன்றைக்கி கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழை சேர்க்குறேன். கொத்தமல்லி தழை சேர்த்தா நல்லா வாசனையாக இருக்கும், அதனால் சேர்க்குறேன். இது ஆப்ஷனல் தான். வேணும்னா சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் இதை சேர்த்துட்டு கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு பெருங்காயம் சேர்த்தோன்னா நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் பெருங்காயம் சேர்க்க போகிறேன். பெருங்காயம் கொஞ்சோண்டு சேர்த்துக்கிறேன். கொஞ்சோண்டு சேர்த்தோன்னா நல்லா வாசனையாக இருக்கும். நிறையா சேர்க்க வேண்டாம், கசக்கும். இது அப்படியே நல்லா கலரி விட்டோன்னா ஹையில் வச்சுக்கிறேன். கொஞ்சம் கலரி இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு சாப்பிடும்போது நம்ம தயிர் கலந்துனோம்னா சூப்பராக தக்காளி தயிர் பச்சடி ரெடி ஆகிடும். அதுக்குள்ளே இந்த பக்கம் கீரையை பார்க்கலாம். கீரை இந்த மாதிரி ஆயின்றிருக்கு. இப்போது நம்ம இதை கலரி விட்டுக்கலாம். தெரியுதா உங்களுக்கு?
நான் வந்து ஒரு கட்டு கீரையில் பாதி தான் பண்ணுறேன். இப்போ நான் பாதி எடுத்து வச்சுட்டேன். நாளைக்கு ஏதாவது பண்ணிக்கலாம். ஒரு கட்டு பண்ணால் செலவாகாது. அதனால் ஆஞ்சி கட் பண்ணி வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, ஒரு டப்பாவில் போட்டு நாளைக்கு எடுத்து பண்ணும்போது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். காயால் வச்சுட்டோன்னு வச்சுக்கோங்க, அதை நம்ம அப்புறமா அதை எடுக்கவே மாட்டோம், பண்ணவே மாட்டோம். அப்படியே கவர்லேயே இருந்து வீணாக போயிடும். அதே கவரில் வச்சிங்கன்னா ஒரு 2-3 நாள் இருக்கும், அப்புறமா அழுக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி டப்பாவில் போட்டு மூடி வச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு 10 நாள் ஆனாலும் அந்த கீரை அப்படியே இருக்குது. எவர் சில்வர் டப்பாவில் போட்டு வைக்கணும், பிளாஸ்டிக்கில் இல்லை, எவர் சில்வர் டப்பாவில் போட்டு வைக்கணும். இப்போது அதே மாதிரி நம்ம மசிக்கணும்னா மத்தால மசிக்கலாம், இல்லாட்டி இந்த மாதிரி குழுக்கரண்டியால் மசித்தா நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லா மசிஞ்சிடும். இது நல்லா வேகட்டும். இப்போ நம்ம அடுத்தது குக்கரில் பருப்பு வச்சுருக்கோம், அதை திறந்து எடுத்துக்கலாம். பச்சடி ஆகிடுத்து, நான் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போது குக்கரில் பருப்பு வச்சுருக்கேன், இப்போ திறந்துட்டு எடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, பாசிப்பருப்பு ஒரு குழுக்கரண்டி எடுத்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு குக்கரில் வச்சுருக்கேன். இது நல்லா வெந்துடுது. இதை எடுத்து இப்படி வச்சு நல்லா நம்ம இதெல்லாம் நல்லா மசிச்சுட்டு போட்டோம்னா சூப்பராக நம்மளுக்கு ரெடி ஆகிடும் கீரை. பாசிப்பருப்பு போட்டு பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சாதம் நெய் குத்தியும் கலந்து சாப்பிட நல்லாயிருக்கும். பார்த்திங்கன்னா மசித்தோடனே நல்லா மசிஞ்சிடுது. இப்போ கீரை வந்தோடனே நம்ம இதை கொட்டிக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கீரையை நம்ம கரண்டியாலேயே நல்லா மசிச்சு விட்டுட்டோம். இந்த அளவுக்கு மசிஞ்சிருந்தாலும் போதும் நம்மளுக்கு. ரொம்ப மசிச்சோன்னா குழன்னு ஆகிடும். அப்புறம் நம்ம இப்போது வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிற பாசிப்பருப்பு அதில் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு நம்ம வரமிளகா பச்சை மிளகா போட்டிருக்கோம், அவ்வளோதான். இப்போ போட்டு நல்லா கலரி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணும்போது கீரை வந்து உங்களுக்கு பசுமை மாறாமல் அப்படியே லாங் லாஸ்டிங்காக இருக்கும். இப்போ இது மாதிரி நல்லா பருப்பை கொட்டிட்டு ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அணைச்சிட்டோம்னா சூப்பரான நம்மளோட கீரை ரெடி ஆகிடும். இப்போ இது ஒரு கொதி வரட்டும். எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டோம். பார்த்திங்களா, இப்படி தான் இருக்கும் கீரை. இதை வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு ஊட்டணுன்னா அவ்வளோ ஹெல்தி. கீரை சாதம் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். பார்த்திங்களா, கீரை நல்லா இந்த மாதிரி பருப்பு கொட்டினதுக்கப்புறம் கொதிக்கிறது. கொதிச்சா போதும். இதை நம்ம இப்போது ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த பக்கம் தக்காளி பச்சடியை நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான் இன்றைக்கி நம்ம அதில் தளிகை. எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இப்போ நம்ம பாத்திரத்தில் மாற்றிட்டு பார்க்கலாம். இதே மாதிரி நீங்கள் கீரையும் தக்காளி பச்சடியும் ட்ரை பண்ணி பார்த்தது இல்லைன்னா ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.